ஸோ நான் வந்து உண்மையாலேயே நான் வேலிடா சொல்றேன்னா உங்ககிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டு தான் நான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சொல்லி கொடுத்து. ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த டிசைன் சிஸ்டம், ஸ்டைல் கைடு இதெல்லாம் வந்து நான் அங்கதான் போய் கேள்விப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். டிசைன் சிஸ்டம்னா என்ன, மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் டிசைனிங் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் வந்து உங்களை ரீச் அவுட்டே பண்ணேன். நீங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ல இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பா டிசைன் சிஸ்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணிருப்பீங்க போதுதான் நான் உங்களோட இதெல்லாமே ஆக்சுவலா நான் உங்களை ஒரு 2 3 4 மந்த்தா நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, சரி, ஓகே. என்னென்ன பண்றீங்க அப்படிங்கும் போது. ஸோ அப்பதான் நான் பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி இந்த சைட்ல போட்டிருந்தீங்க. ஸோ நான் அதான் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷனை வாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வாங்கிக்கிட்டேன். அப்படி நான் யோசிக்க மாட்டேன் ப்ரோ. என்னைக்குமே என் டொமைன் ரிலேட்டடா வருதுன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நீங்க வந்து உங்க தாட்ஸ்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்க. பட் என்னோடது என்னன்னா நான் வந்து ஜீரோ நாலேஜ் மீன்ஸ் கான்செப்ட் வைஸ் எனக்கு டிசைன் சிஸ்டம் தெரியுமே தவிர இம்ப்ளிமெண்டா நீங்க தான் ரியல் வேர்ல்ட்ல பண்ணிருப்பீங்க. பட் உங்களுக்கு தான் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரியும். ஆமா, ஆப்வியஸ். அப்படிங்கும் போது நீங்க சொன்ன இந்த கான்செப்ட் நான் என்னைக்காவது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல நான் போய் டிசைன் சிஸ்டம் நான் கிரியேட் பண்றேன்னா ஓகே, இன்னைக்கு அவர் அந்த இஷ்யூஸ் அவரே வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு, அப்படிங்கும் போது இப்படி டாகிள் பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு தெரியும். மேபி இன் ஃபியூச்சர்ல ஏதாவது உங்க கூட டைம் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட இந்த ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்கு, இது எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு கேட்டா நீங்க சொல்லி தராமலையா இருக்க போறீங்க, ஆப்வியஸா சொல்லிதான் தருவீங்க. அப்படிங்கும் போது எனக்கு ஒரு கைடன்ஸ் உங்ககிட்ட இருந்து கூட கிடைக்கும். என்னால என்னோட அவுட்புட்ஸையும் கொடுக்க முடியும், என்னோட லேர்னிங்ஸ் இருக்கும். அதை தாண்டி நானும் அங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா உங்களுக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும், உங்களுக்கு இதாகும். எல்லாமே ஷேரிங் தானே ப்ரோ. இப்ப நீங்களுமே உங்களோட இது ஷேர் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்றேன். அப்படிங்கும்போது என்னோட நாலேஜ் கெயின் ஆகும், உங்களோடது கெயின் ஆகும். ஆக்சுவலா எனக்கு டிசைன் சிஸ்டம் பத்தி ஓரளவுக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்படிதான் ரியல் டைம்ல வந்து பண்றாங்க. ஸோ நான் வந்து உண்மையாலேயே நான் வேலிடா சொல்றேன்னா உங்ககிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டு தான் நான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சொல்லி கொடுத்ததுக்கு. நான் ஓகே. ஓகே. நீங்க ஓகே இல்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து ஒரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னா, உங்ககிட்ட இருந்து இந்த டெஸ்டிங் டீமோட எவாலுவேட் பண்றீங்களா? அத நான் பண்ணதே கிடையாது. ம். டெஸ்டிங் டீம் வந்துட்டு இப்போ இங்க ஜென்ரிக்கா நாங்க என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா, அ ம். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் 2 பேருமே வந்துட்டு டெவ் டீம் சைடும், டிசைன் டீம் சைடுமே நெறைய கைண்ட் ஆஃப் எட்ஜ் கேஸஸ் ஒரு ஃப்ளோ கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் இருக்கப்போ, ம். பாசிபிள்ஸா வர எல்லா எட்ஜ் கேஸஸையும் நம்ம யோசிப்போம். பட் வி ம். நெவர் ட்ரைட் வித் டெஸ்ட் டீமோட இந்த ஃப்ளோ வந்துட்டு நீ எப்படி பண்ணி பார்க்குறன்னு. மேபி நான் அப்கமிங் டிசைன் ஃபீச்சர்ஸ் வேணா டெஸ்ட் டீமுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு இத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணி பாருங்க. நெவர் இன்டராக்ட் வித் டெஸ்டிங் டீம். சீரியஸா நான் ஆக்சுவலா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஐயோ ஒரு வேற 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இவ்வளவு நேரம் டைம் பண்ணதுக்கு. சோ மச் ப்ரோ. நானும் உங்ககிட்ட நெறைய கத்துக்கிட்டேன். ஹோப்